ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தில் முதல் வாரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தேவரீர். அப்பா, இந்த டிசம்பர் மாதத்தில் அப்பா கர்த்தாவே இந்த 1ஆம் வாரத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதோ கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து கர்த்தாவே இந்த வாரத்தில் கர்த்தாவே தேவரீர் அப்பா கர்த்தாவே உம்மோடு பயணம் செய்யும் அப்பா கர்த்தாவே அந்த பெரிய கர்த்தாவே பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். அப்பா உம்மையே துதிக்கிறோம், உம்மையே புகழ்கிறோம் அப்பா, உம்மையே போற்றி துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் உம்மையே முதலாவது வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவர். கடந்த வாரம் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவர். எல்லாவற்றிலும் ஒவ்வொன்றிலும் எங்களை அப்பா தேவரீர் நீர் நல்லவராய் வல்லவராய் நீர் காத்து வழிநடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரை. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அப்பா, சேனைகளின் கர்த்தரே, அற்புதரே, ரட்சகரே, மீட்பரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே தேவரீர் இந்த மாதம் கர்த்தாவே தேவரீர் அப்பா உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் கர்த்தாவே தேவரீர். இந்த மாதத்தில் கர்த்தாவே தேவரீர் அப்பா உடைய பிறந்த கர்த்தாவே நாளை அப்பா கொண்டாடி கர்த்தாவே தேவரீர் நினைவு கூர்ந்து அப்பா அதை கொண்டாடும் மாதமாக இது இருப்பதால் கர்த்தாவே தேவரீர் அப்பா கர்த்தாவே உலகமெங்கும் அப்பா தேவரீர் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். உம்மை பற்றிய கர்த்தாவே தேவரீர் அப்பா ஒரு கர்த்தாவே உணர்வு உண்டாகட்டும், புரிதல் உண்டாகட்டும் ஆண்டவர். உலகமெங்கும் கர்த்தாவே தேவரீர் கடவுள் இல்லை என்று அப்பா சொல்லிக்கொண்டு அப்பா தேவரீர் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு கடவுள் என்று சொல்லிக்கொண்டு நிறைய பேர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர். எல்லாருக்கும் சுவிசேஷம் போய் சேரட்டும் ஆண்டவரே தேவரீர் அப்பா. நீர் ஒருவரே ஆண்டவர். இந்த உலகத்தின் பாவத்தை அப்பா மன்னித்து தீர்த்து எங்களை ரட்சிப்பதற்காக வந்த ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் ஒருவரே என்பதை இந்த உலகமெங்கும் தெரிந்து கொள்ள அப்பா தேவரீர் இந்த மாதத்தை கர்த்தாவே தயார்படுத்தி கொடுங்கப்பா. அப்பா தேவரீர் அப்பா ஊழியக்காரர்களும் நாங்களும் இப்போ சபையாரும் நாங்களும் எல்லாரும் கர்த்தாவே உம்முடைய செய்தியை உலகமெங்கும் ஓடி சொல்ல அப்பா எங்களுக்கு தெரிந்த வகையில் எல்லா வகையிலும் கர்த்தாவே தேவரீர் அப்பா இந்த செய்தியை நாங்கள் சொல்ல எங்களுக்கு பலப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரையும் தாங்கி வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க தேவரீர் கர்த்தாவே. அப்பா இந்த மாதத்தில் கூட உலகத்தில் இருக்கும் அப்பா எல்லாரையும் கர்த்தாவே காப்பாற்றுங்க தேவரீர், வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்திய தேசத்திற்காக செபிக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்தில் இருக்காக அப்பா தேவரீர் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்தி பலப்படுத்துங்க கர்த்தாவே தேவரீர் அப்பா. இந்த டிசம்பர் மாதம் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராய் இருக்கிறார் அப்பா தேவரீர் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே தேவரீர். வழிநடத்தி பலப்படுத்துங்க. வருகிற வாரம் கூட நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். நீர் ஒருவரே ஆண்டவர், எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க. ரட்சகரே, மீட்பரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என் ஆண்டவரே தேவரீர். தேவரீர் உண்மையே துதிக்கிறோம் கத்த. வழிநடத்தி பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க தேவரே அப்பா தேவரே. ரட்சகரே, மீட்பரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கத்தா. வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே கத்தாவே. அப்பா இந்த ஆராதனை வேலை முழுதுமாக உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே தேவரீர் அப்பா. ஆவியானவரே வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே நீர் வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் அப்பா தேவனுடைய கரத்தில் கொடுங்க. நீர் பொறுப்பெடு எங்களுக்கு அப்பா கத்தாவே. வசனம் வார்த்தை மூலம் பேசுங்க, கற்றுத்தாங்க, போதித்தலுங்க. ஆராதனை முழுதுமாக எங்களோடு இருந்து எங்களை ஆட்கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை பலப்படும். வராதங்களுக்காக செபிக்கிறோம். எல்லாரும் வந்து சேர நீர் கிருபை தாங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். எந்தன் உள்ளம் புது கவியாலே இயேசுவை பாடிடுவேன் என்ற சந்தோஷமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்ன இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற பாடி
அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, அன்பராம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, அன்பராம் இயேசுவை பாடிடுவேன். கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். போடு களிப்போடு விரைந்து வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தரன் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தரன் இயேசுவை பாடிடுவேன். கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நண்பர் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நண்பர் இயேசுவை பாடிடுவேன். திருவைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். Hallelujah. Jesus Lord, hallelujah. Praise God, Jesus. எல்லாம் அப்படியே எழுந்து நின்று ஆராதனைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த வேலையில கூட ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, Jesus Lord. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா கர்த்தாவே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம். பரலோக தேவனே, எங்கள் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உம்மை துதிக்கிறோம். கர்த்தரே தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே உம்மை துதிக்கிறோம். வார்த்தையாலே சிருஷ்டித்தவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களை மீட்க, எங்களை ரட்சிக்க இந்த பூமியில் அப்பா பரலோக தேவனே அனுப்பினீரே. அவர் மரிப்பார், அவர் சிலுவையில் அடிப்படுவார், சிலுவையில் வேதனைப்படுவார், சிலுவையில் ரத்தம் சிந்துவார் என்று தெரிந்தும் என் ஆண்டவரே பிதாவே உடைய அன்பினாலே நீர் அனுப்பினீரே. அப்பா பரலோக தேவனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பரிசுத்தரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே.
அப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே எங்கள் தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Heavenly Father, we praise you Lord, we glorify you Lord, hallelujah. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் இந்த டிசம்பர் மாதம் அப்பா தேவரீர் அப்பா நாங்கள் உம்முடைய அன்பை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. தேவரீர் அப்பா நீர் உம்முடைய குமாரனை அனுப்பவில்லை என்றால் நாங்கள் பாவத்திலேயே மரித்து கர்த்தாவே இன்றைக்கு அடக்கம் செய்யப்பட்டிருப்போம். தேவரீர் நாங்கள் பாவத்திலே மரித்து அழிந்து இருப்போம் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களை நினைத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நினைத்தீர், அதற்காக நன்றி ஆண்டவர். எங்களை நினைவு கூர்ந்தீர், நன்றி ஆண்டவரே. பரலோக தேவனே, நீர் அப்பா உம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. பிதாவே, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பிறந்து எங்களுக்காக ரட்சிப்பை கொடுத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் அதை நினைவு கூறுகிறோம். உம்முடைய பெரிதான அன்பு, உம்முடைய பெரிதான அன்பு, எங்கள் மேல் நீர் வைத்திருக்கும் பெரிதான அன்பை அப்பா நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம். உலகத்தில் காணாத ஒரு அன்பு, பெற்றோரிடத்தில் காணாத ஒரு அன்பு, நண்பர்களிடத்தில் காணாத ஒரு அன்பு, யாரிடத்திலும் கிடைக்காத ஒரு அன்பை நீர் எங்கள் மேல் பொழிந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. சேற்றில் விழுந்த எங்களை தூக்கி எடுத்தீரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பாவத்தில் மடிந்து கொண்டிருந்த எங்களை தூக்கி எடுத்தீரே பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினீரே, ஹல்லேலூயா, நன்றி. நீர் மிகவும் நேசிக்கிற உம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழ அனுப்பினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரித ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய அன்பை யோசித்து பாருங்க, ஹல்லேலூயா. எவ்வளவாய் உங்களை நேசிக்கிறார், how much he loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், ஹல்லேலூயா. அதனால்தான் எல்லாவற்றையும் தாண்டி தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிப்போமா? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போமா? பிதாவின் அன்பை நினைத்து பார்ப்போமா? பிதாவின் அன்பை நினைத்து பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர், ஹல்லேலூயா. ஆண்டவரே பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெப வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமே நீர் உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமே நீர் உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமே நீர் உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெப விவரம் தாருமே.
உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமே நீர், உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமே நீர், உம்மை நான் நாடி வந்தேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமே உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்ற நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்தனை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்ற நாதா. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமே உம்மை நான் நாடி வந்தேன். நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திருப்பேன். கண்ணீரின் ஜெபம் கேளுமே. கருணை பிரவாகம் நீரே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே காத்திருப்பேன். கண்ணீரின் ஜெபம் கேளுமே. கருணை பிரவாகம் நீரே. எந்தன் ஜெபமே உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை
வல்லவர் வல்லவர். உம்முடைய பாதம் ஒன்றே போதுமா, உம்முடைய பாதம் ஒன்றே போதும் ஆண்டவரே. எங்கள் ஜெப வேளையில் உம்முடைய பாதம் ஒன்றே போதும் ஆண்டவரே. அப்பா, அது எங்கள் கண்ணீரெல்லாம் உம்முடைய பாதத்திலே அப்பா, எங்கள் கண்ணீரெல்லாம் உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே. தேவரே, ஹல்லேலூயா. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீசஸ் லார்ட். கர்த்தரே, நமக்கு கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் கைவிட மாட்டார். நம்ம ஜெப வேளையில் ஆண்டவரிடத்தில் வாருங்கள், ஜெப வேளையில் ஆண்டவரிடத்தில் வாருங்கள். ஆண்டவரிடத்தில் எது சொன்னாலும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், எது சொன்னாலும் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். அவர் பார்த்துக் கொள்வார், அவர் செய்வார், நமக்கு அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமினி உம்மை நான் நாடி வந்தேன். எஸ் லார்ட் ஜீசஸ். எந்தன் கோட்டை ஆண்டவரே, எங்கள் தஞ்சம் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஆமென் இயேசுவே. உம்மையே தேடி நாடி வருகிறோம் ஆண்டவரே. கோட்டை எந்தன் தஞ்சமே ஆண்டவரே இயேசுவே, உம்மையே துதிக்கிறோம். நீரே எங்கள் கோட்டையும் தஞ்சமுமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை சார்ந்து கர்த்தாவே என்றைக்கும் நம்ம ஜெப சிந்தனையோடு ஜெப ஆவியோடு தேவரே உம்மை நோக்கி பார்க்க தேவரீர் அப்பா எங்களுக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரத்தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தேன். எந்தன் ஜெபம் உம்மை தேடி வந்தேன். இயேசுவே தேவா ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். இயேசுவே தேவா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கோட்டை எந்தன் தஞ்சமே உம்மை நான் நாடி வந்தேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்மையே நாடி தேடி வந்த எங்களை அப்பா நீர் கைவிட மாட்டீர். நன்றி ஆண்டவரே, நீர் கைவிடாத தேவன். அதற்காக நன்றி ஆண்டவரே. வழிநடத்தும் தேவன் நீர் ஒருவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. வழிநடத்தும் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பலப்படுத்தி வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்மையை கர்த்தரை நம்பி வருகிறவர்களை ஆண்டவர் கைவிடுவதில்லை. உங்கள் நேரத்தை ஜெப சிந்தனையோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்றைக்கும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவர் நல்ல ஒரு பெரிய பட்டணத்தில் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் அவனை தெரியாத ஒரு இடத்தில் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் வர சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வர ஆண்டவர் அழைக்கிறார். நல்ல கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கும் பிள்ளைகளை நம்மை ஆண்டவர் ஒரு தெரியாத இடத்தில், நமக்கு புரியாத இடத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் ஆபிரகாம் வாழ்க்கையில செய்தார், தாவீது வாழ்க்கையில செய்தார், யோசேப்பு வாழ்க்கையில செய்தார், தானியேல் வாழ்க்கையில செய்தார், சீஷர்கள் அனைவர் வாழ்க்கையிலும் செய்தார்.
இந்தியாவுக்கு வந்த தோமா இந்தியாவே இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் அவனுக்கு ஒரு திருப்பமாக தெரியாத இடத்திற்கு ஆண்டவர் ஊழியத்தை கட்டி அமைக்க ஆண்டவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்று தெரியாது. ஆனால் கர்த்தர் அந்த இடத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை எழுப்பி கட்டினார். ஒரு மனிதனின் கீழ்ப்படிதனால், ஹல்லேலூயா, ஒரு மனிதன் கீழ்ப்படிந்ததால் ஆண்டவர் ஒரு தேசத்தை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த மனிதரா? கர்த்தர் உங்களை வைத்து உருவாக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை வைத்து உருவாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்து உங்களை வெளியே எடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியும், அதை செய்வேன் இதை செய்வேன் என்று இருந்த என்னை கூட ஆண்டவர் அதை தான் செய்தார். ஹல்லேலூயா. தெரியாத ஒரு இடத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தார். ஹல்லேலூயா. இதை செய் என்று ஆண்டவர் சொன்னார். அதை போலதான் உங்களுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. I will take you to a new place and a new land என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. I shall build you up the place where I call you to be. நீங்கள் எங்கே இருக்கணுமோ அந்த இடத்தில் உங்களை கட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய பட்டணத்தில் இருந்த ஊர் பட்டணம் என்பது ஒரு பெரிய பட்டணம். ஆபிரகாம் பெரிய பட்டணமாய் இருந்தது. அந்த ஊர் பட்டணம் நாகரிகம் நிறைந்த பட்டணமாய் இருந்தது. அந்த காலத்திலேயே அந்த பட்டணத்தில் நிறைய வாய்க்கால்களும் நிறைய ட்ரைனேஜ் சிஸ்டமும் வாட்டர் சிஸ்டமும் எக்ஸலண்டாக இருந்த ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்டு சிட்டியாக இருந்தது ஊர் பட்டணம். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, எனக்காக நீ இதையெல்லாம் விட்டு உன்னுடைய தேசம், உன்னுடைய சொந்தக்காரங்க, உன்னுடைய பழக்க வழக்கங்கள், உன்னுடைய எல்லாத்தையும் விட்டு எனக்காக தெரியாத இடத்தில் வந்து இதை செய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை வைத்து ஆண்டவர் அவனை ஒரு பெரிய தேசத்திற்கு தலைவனாய் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். God is calling for a greater purpose. Hallelujah. கர்த்தர் நம்மை அழைப்பது ஒரு பெரிய காரியத்திற்காக ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. தேவையில்லாத இந்த மாதிரி சில்லற காரியங்களை விட்டு ஆண்டவர் உன்னை வைத்து பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லமையாய் நம்மேல் ஊற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியை, அபிஷேகத்தை நம்ம மேல ஊற்றணும். அப்பொழுது நம்மளுக்குள்ளே அனல் மூட்டி ஆண்டவர் நம்மை எழுப்புதலின் பாதையில் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட, அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட, வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட, அப்போஸ்தலர் நாளில் செய்தது போல
கலக்கிட ஊற்றிடுங்க ஆண்டவரே, வல்லமே ஊற்றிடுங்க ஆண்டவரே. இயேசுவே அப்பா தேவரே, உம்முடைய ஜனங்கள் மேலே, உலகத்தில் இருக்கும் ஜனங்கள் மேலே ஊற்றிடுங்க. எழுப்புதலை கொண்டு வாங்க ஆண்டவரே. தேவரே மாற்றுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜனங்களை மாற்றுங்க. ஆமென் இயேசுவே. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே நீயை. இந்த நாளில் வல்லமையோடு வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. எழும்பிட வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. உமக்காய் எழும்பிட, உமக்காக எழும்பிட, மாத ஜனங்கள் உமக்காக எழும்பிட ஆவினால் ஊற்றிடும் ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால் ஊற்றிடும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் ஊற்றிடும் ஆண்டவரே. எப்படி ஆபிரகாமை நீர் அழைத்தீரோ, எப்படி தாவீதை நீர் அழைத்தீரோ, எப்படி யோசேப்பை நீர் அழைத்தீரோ, எப்படி தானியேலை நீர் அழைத்தீரோ, தேவரீர் எப்படி மோசேவை நீர் அழைத்தீரோ, எப்படி அப்பா சீஷர்களை அழைத்தீரோ, அப்போஸ்தலர்களை அழைத்தீரோ, அதை போல கர்த்தாவே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் மேலே உம்முடைய ஆவியை ஊற்றி தேவரீர் உமக்காக எழும்பிட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க தேவரீர். இந்த நாளில் கூட, இந்த மாதத்தில் ஆண்டவருக்கு நான் எழும்பி இந்த தேசத்திற்காக, என் கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்று வைராக்கியமாய் இருக்கும் வாலிபர்கள், வைராக்கியமாய் இருக்கும் பெரியவர்கள், வைராக்கியமாய் இருக்கும் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்புங்க ஆண்டவரே தேவரீர், எழுப்புங்க. இந்த மாதத்தில் அப்பா தேவரீர் 2026க்காக தயார்படுத்துங்க ஆண்டவரே தேவரீர். எழுப்புங்க, உமக்காக ஒரு கூட்டத்தை எழுப்புங்க ஆண்டவரே தேவரீர். அபிஷேகம் பண்ணி எழுப்புங்க ஆண்டவரே. இந்த நேரத்துக்கு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளை அப்பா தொட்டு எழுப்புங்க தேவரீர். செத்து போன கர்த்தாவே தேவரீர் வாழ்க்கையை உயிரோட எழுப்புங்க ஆண்டவரே தேவரீர். உலர்ந்த எலும்புகளை அப்பா உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. எழுப்புங்க ஆண்டவரே தேவரீர் கர்த்தாவே. அப்பா அதே செத்து போன உறவுகளை மறுபடியும் சேருங்க ஆண்டவரே தேவரீர். ஹல்லேலூயா. அப்பா தேவரீர் நீர் கர்த்தாவே எழுப்புங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. எந்த வியாதி, எந்த பலவீனம் இருந்தாலும் அப்பா தேவரீர், செத்து போன உடலாய் இருந்தாலும் அதை புதுப்பித்து எழுப்புங்க ஆண்டவரே தேவரீர். இப்படி அபிஷேகத்தினால் கர்த்தாவே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா தேவரீர், பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும், செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா எழுப்புங்க தேவரீர். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் உருவாக்குங்க தேவரீர். எழுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய கர்த்தாவே தேவரீர் அப்பா பயணத்தில் கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் அப்பா எழுப்புங்க ஆண்டவரே தேவரீர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. உமக்காக கர்த்தாவே தேவரீர் எழுந்திட நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. 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 ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை எடுத்து பயன்படுத்துங்க ப்ளீஸ். என்னை எடுத்து பயன்படுத்துங்க உம்முடைய சேவைக்காக. என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே தேவரீர். உம்முடைய அப்பா கர்த்தாவே ஊழியத்தில் நான் பங்காய் இருக்கணும். உம்முடைய ராஜ்யத்தில் நான் ஒரு பங்காய் இருக்கணும். என்னை எடுத்து பயன்படுத்துங்க என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உருவாக்குவார், நம்மை வழி நடத்துவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் உருவாக்குவார். நமக்கு எந்த வழியோ, நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ, உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை ஆண்டவர் நிச்சயம் செய்வார். என்னை எடுத்து பயன்படுத்துங்கள் என்று நாம் கேட்க வேண்டும். Ask God, Lord, என்னை எடுத்து பயன்படுத்துங்க. சின்சியர் ஹார்ட்டோட ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, God, use me. Help me to see my purpose in life. என் வாழ்க்கையில் இருக்கும் பர்பஸை நான் புரிந்து கொள்ள என்னை எடுத்து
ஆண்டவரே தேவரீர் என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட அப்பா தேவரே இந்த ஆராதனை வேலை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் எங்களோடு நீர்ப்பா கர்த்தாவே. இம்மட்டுமாக வழிநடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவரீர் அப்பா வியாதியாக இருக்கிறவர்கள், பலவீனமாக இருக்கிறவர்கள், சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேலையில் கூட இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா வியாதிகள், எல்லா சாபங்கள், எல்லா பலவீனங்களை எல்லாவற்றையும் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட இயேசு கிறிஸ்து எங்கள் ஆண்டவரின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் விலக்குகிறோம். இந்த சரீரத்தை விட்டு விலகி போவதாக. ஏனென்றால் அது கிறிஸ்துவின் சரீரம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. ஏன் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா நீரே ரட்சகர், நீரே மீட்பர் ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பியுங்க அப்பா. நீர் அபிஷேகத்தை அப்பா ஊற்றி எங்களை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. தேவரீர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க அப்பா. தேவரீர் கர்த்தாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே தேவரீர் அப்பா வழிநடத்தி பலப்படுத்துங்க. குடும்பத்தில் சமாதானத்தை தாங்க. இந்த மாதத்தில் கர்த்தாவே, இந்த டிசம்பர் மாதத்தில் குடும்பத்தில் சமாதானத்தை தாங்க அப்பா. தேவரீர் அப்பா குடும்பத்தை இணைத்து கொடுங்க, கட்டி கொடுங்க அப்பா. தேவரை எழுப்புங்க, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, hallelujah. புதிய மாதம், புதிய தலைப்பு. இந்த மாதத்தில் கூட நம்ம பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்தை நாம் பார்க்க போகிறோம். 12 புத்தகங்களை இந்த வருஷம் முழுதும் பார்த்து இதோட கடைசி புத்தகமாக மல்கியாவின் புத்தகத்தில் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தை இந்த மாதத்தில் ஒரு தலைப்பு என்னவென்றால், God will open heaven and bless you. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் பரலோகத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதுதான். God will open the heaven and bless you. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. படிப்போம். மல்கியாவின் புத்தகம், மலாக்கி 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இது ஒரு அற்புதமான வசனம். ஆண்டவர் வானத்தின் கதவுகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம இந்த மாதத்தின் தலைப்பாக வைத்திருக்கிறோம். வானத்தின் கதவுகள், பரலோகத்தின் கதவுகளை திறந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். God will bless you. He will open the doors of heaven and bless you என்பதுதான் இன்றைக்கு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் முழுதும் ஒரு அடிப்படையில் இருக்கிறது, ஒரு அஸ்திபாரத்தில் இருக்கிறது. என்னவென்றால், கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் அஸ்திபாரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த டாப்பிக்கை எடுத்தா என்ன யோசிக்கிறார்கள் என்றால், ஊழியக்காரர்களே இப்படி தான், அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். எல்லாரும் வீடு ஆரம்பிச்சிட்டாரா, ஒரு மைக் எடுத்தா ஒரு அவ்வளோதான் காணிக்கை கேட்க ஆரம்பிச்சிடுவார் அப்படின்னு ஒரு எண்ணம் எல்லாரிடத்திலும் பரவி கொண்டு இருக்கிறது. எல்லா பொதுவாகவே வாலிபர்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு காணிக்கை கேட்காம இருக்க மாட்டாரே அப்படின்னு. பாருங்க, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது காணிக்கை கொடுக்குவதில் காணிக்கை கொடுக்கும் இருதயத்தை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. we are going to see the heart of giving, not what is giving. நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கொடுப்பது என்பது யாருக்கு வேண்டாலும் கொடுக்கலாம், எப்படி வேண்டாலும் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. பிடிக்காமல் கூட ஒருத்தருக்கு கொடுக்கலாம். கரெக்டாக கொடுத்துட்றா, அவனுக்கு கொடுத்துரு, பரவாயில்ல இருந்துன்னு போட்டோம் அப்படின்னு
அப்படி கூட கொடுக்கலாம். ஆனால் கொடுப்பதில் ஒரு இருதயம் இருக்கிறது, அந்த இருதயம் முக்கியம் என்று. ஹல்லேலூயா. இந்த இடத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்வது, நீங்கள் கொடுத்தால், நீங்கள் எனக்கு கொடுங்கள், அப்பொழுது நான் உங்களை அதை சோதித்து பாருங்கள். டெஸ்ட் அண்ட் சீ மீ, என்னை சோதித்து பாருங்கள், கொடுத்து அப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் கொடுக்கும் பொழுதுதான் ஆசீர்வதிக்கிறாரா? இல்லை. ஆண்டவர் சொல்வது, அந்த மாதிரி ஒரு இருதயத்தை உனக்குள்ளே உருவாக்கிக்கொள் என்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தை உருவாக்கிக்கொள். உனக்காக வைத்திருக்கிற, உன்கிட்ட 4 ட்ரெஸ் இருக்குன்னா, இந்த கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கொடு, ஆண்டவருக்காக கொடு என்பது தான். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு உடனே என்ன கேட்பாங்க, சர்ச்சுக்கு தான் கொடுக்கணுமா? ஏன் ஒரு ஏழை கொடுக்கக்கூடாதா? ஏன் ஒரு விதவை கொடுக்கக்கூடாதா? ஏன் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு கொடுக்கக்கூடாதா? ஏன் இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாதா? சபைக்கு தான் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுப்பது கர்த்தருக்கு கொடுப்பது தான் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சபைக்கு மட்டும் கொடுப்பதல்ல, கொடுங்கள், எல்லாருக்கும் இடத்திலும் கொடுங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் கொடுப்பதில் இருதயம் இருப்பது, அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். வாட் இஸ் த ஹார்ட், வாட் இஸ் த ஃபீலிங்? உங்கள் இருதயத்தில் எந்த இருதயத்தோடு கொடுக்கிறீர்கள்? கொடுத்தால் திரும்பி நமக்கு கொடுப்பார்கள் என்பதற்காகவா? இது என்ன கல்யாணத்தில் மொய் எழுதுகிற மாதிரியா? நம்ம போய் மொய் எழுதுகிறோம் பார்த்தீங்களா? 1000 ரூபாய் போட்டால் என்ன யோசிக்கிறோம்? 1000 ரூபாய் நமக்கு ஏன் போகிறீங்க? 1000 ரூபாய் ஏற்கனவே அவங்க நம்ம கல்யாணத்துக்கு வந்து 1000 ரூபாய் போட்டிருப்பாங்க. ஒரு சவரம் மோதிரம் ஏன் போடுறோம்? ஒரு சவரம் மோதிரம் போடுறோம்ல சில பேருக்கு. அவங்களுக்கு ஒரு சவரம் மோதிரம் போடணும், கல்சரம் மோதிரம் ஏன் போடுறோம்? ஒரு மோதிரம் ஏன்னா அவங்க நமக்கு செஞ்சுருப்பாங்க. பாருங்க, இது ஹார்ட் ஆஃப் கிவிங் கிடையாது, இது கொடுப்பதின் இருதயம் கிடையாது, இது பண்டம் மாற்றும் முறை. இது என்னன்னா, நான் ஒன்று கொடுக்குறேன், நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க, இது பண்டம். இதை பற்றி ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்வது கொடுப்பது என்பது. ஹல்லேலூயா. பாருங்க, நாம் ஊழியக்காரர்கள் இதை பேச ஆரம்பித்தால் என்ன நினைக்கிறார்கள் இன்றைக்கு? இவர்கள் காசுக்காக செய்கிறார்கள் என்று. இதை காசுக்காக செய்யவில்லை. கர்த்தர், நீங்கள் கர்த்தருக்கு கொடுங்கள் என்பதுதான் இதில் கொடுங்கள். பாருங்க, நான் ஊழிய ஆரம்பத்தில் நான் என்ன செய்தேன் என்றால், நான் ஊழிய ஆரம்பிக்கும் பொழுது காணிக்கை வாங்க மாட்டேன். நிறைய பேர் யாருக்கிட்டையும் வாங்க மாட்டேன். போய் நம்ம போகும் இடமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பரவாயில்லைங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருக்காரு, இந்த காணிக்கை வேற யாருக்குன்னா தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு 6 மாதமாக இதை செய்து கொண்டு இருந்தேன். ஊழியம் வந்த புதுசில் எல்லார்ட்டையும், இல்லைங்க ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு, நீங்கள் மற்றொரு இடத்தில் தாங்கன்னு சொல்லி. ஒரு வாட்டி ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் நினைத்தேன், காணிக்கை வாங்காமல் இருப்பது கர்த்தருக்கான ஒரு பணியை நான் செய்கிறேன், யார் மற்றவர்களுக்கு கொடுக்கட்டும், அதில் தாழ்மை இருக்கிறது என்பதை நான் நினைத்து கொண்டேன். நான் என்ன நினச்சேன்னா, இதில் தாழ்மை இருக்கு, நம்ம தாழ்ந்து தானே போகிறோம், நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு மற்றவர்கள்கிட்ட. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் என்னை உடைத்தார். ஆண்டவர் சொன்னார், இந்த காணிக்கை உனக்காக அல்லன்னார். அப்போ தான் எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்தது. என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு. நீ வாங்கும் காணிக்கை உனக்காக அல்ல, அவர்கள் கொடுப்பது எனக்காக கொடுக்கிறார்கள், வாங்கிக்கொள் என்றார். அப்பொழுது அன்றையிலிருந்து நான் மனம் முடிந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே மன்னித்துக் கொள்ளுங்கள், அவங்க கொடுக்கறது இல்லை, காணிக்கை வருகிறது, நான் என்னுடைய ஊழியத்திற்காக கொடுக்கிறார்கள் என்று நினைத்தேன். அப்படி அல்ல, காணிக்கை கொடுப்பது கர்த்தருக்காக கொடுக்கிறார்கள், உங்களை பார்த்து தான் கொடுக்குறாங்க. அதால் எல்லா அன்னையிலிருந்து 1 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், எவ்வளோ கொடுத்தாலும் அதிகமாக கொடுத்தாலும் நான் வாங்கிக் கொள்கிறேன். ஏனென்றால் நாம் அதை தான் பார்த்துன்னு இருக்கோம். ஹார்ட் ஆஃப் கிவிங், கொடுப்பதில் இருதயம். கொடுப்பதின் இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக கொடுக்கிறார்கள் என்று, கர்த்தருக்காக கொடுக்கிறார்கள் என்பதை. ஹல்லேலூயா. பாருங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆர்க் ஆஃப் த கார்டன், உடன்படிக்கை பெட்டியும் கூடாரத்தையும் கட்ட சொல்கிறார். யார்கிட்ட? மோசேயும் ஆரோனை பார்த்து சொல்கிறார், இதை கட்டுங்கள் என்று. அப்பொழுது 1 ரூபி கூட அவங்க கிட்ட இல்லை. ஆனால் ஆண்டவர் கட்ட சொல்கிறார். கட்ட சொல்லும் பொழுது ஆண்டவர் வானத்தை திறந்து
அப்படியே காசு மழையை கொட்டவில்லை. ரைட்டா? இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள் நிறைய பேர், ஊழியம் செய்கிறவர்கள் இப்படி பெற்றுக்கொள்ளட்டும் என்று. இல்லை, ஆண்டவர் திடீரென்று மோசேவின் கூடாரம் ஆண்டவர் மோசேவும் ஆரோனும் படுத்து கொண்டிருக்கிறார். ஒரு தேவ தூதன் வந்து 2 பெட்டிகள் 3 பெட்டிகள் நிறைய தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் எடுத்துன்னு வந்து கூடாரத்துக்கு முன்னாடி வைத்துவிட்டு, மோசே ஆரோன் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் உடன்படிக்கை பெட்டியை கட்டுங்க, கூடாரத்தை கட்டுங்க என்ற ஒரு செய்தி இந்த இடத்தில் இல்லை, வேதத்தில் இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் போய் ஜனங்களிடத்தில் போய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பார்த்தார்? தன்னுடைய ஜனங்கள் தனக்காக கொடுப்பார்கள் என்பதை பார்த்தார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கும் கடவுளாக இருக்கிறார். அப்பொழுது அவர் ஜனங்களிடத்தில் இவர்கள் போய் சொல்லும் பொழுது ஒரு வேளை வந்தது, ஒரு நேரம் வந்தது, அந்த ஜனங்கள் கொடுக்க கொடுக்க ஆரோன் கடைசியாக என்ன சொல்கிறான்? போதும் நிறுத்துங்கள், எங்களுக்கு நிரம்பி விட்டது, அதிகமாக வந்து விட்டது, போதும் நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்று சொன்னால் கூட ஜனங்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அப்படி ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கும். ஆதியாகமும் படிப்போம். ஆதியாகமும் இது எங்கே முதலாவது ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமும் 14ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 14. ஆதியாகமும் 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால், இந்த இடத்தில் ஆபிரகாமின் குடும்பம், லோத்து, மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அவர்களை பிடித்து கொண்டு போய்விட்டு ஆபிரகாம் அதற்கு தயார்படுத்தி கொண்டான். அவன் இவர்களை மறுபடியும் மீட்டு கொண்டு வர அவர்களை தயார்படுத்தி கொண்டான். அவர்கள் பின்னாடி அவன் சென்றான். ஹல்லேலூயா. பாருங்க, 17ஆம் அதிகாரம் இது 14 இல்லை 12 படிங்க. 12 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். பாருங்க, ஆபிரகாமின் எல்லா, அதாவது ஆபிரகாம் உடைய சொந்தக்காரனாகிய லோத்து, அவன் கூட இருந்தவர்கள், அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவர்கள் கொண்டு போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அதனால் ஆபிரகாம் என்ன செய்கிறான்? தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய சொந்தக்காரர்கள் இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு போர் செய்து அவர்களை மீட்டு கொண்டு வருகிறான். வரும்பொழுது பாருங்க, அவன் 16ஆம் வசனம் படிங்க. சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். பாருங்க, எல்லாரையும் திரும்பி கொண்டு வந்தான். எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுடைய கரத்தில் கொடுத்தார். இதுதான் சூழ்நிலை. எங்க முதல்ல இது தைத்து நடந்தது, எங்கே வந்து தசமமாக முதல்ல அந்த காட்சி நடந்தது என்று பார்த்தால் இந்த சூழ்நிலையில் தான் நடக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இடத்தில் 18ஆம் வசனம் படிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். பாருங்க, எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். அழகாக then Abraham gave him a tenth of everything. 10ல் ஒரு பங்கை, எல்லாவற்றிலும் இருந்த 10ல் ஒரு பங்கை ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு கொடுத்தான் என்பதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மெல்கிசேதேக்கு யார் என்பதை வரலாறு நாம் சொல்கிறது. ஆனால் நிறைய பேர் நிறைய டிபேட் பண்ணாங்க. அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க, அவர் ஒரு தேவதூதன் சொல்லுவாங்க, அவர் வந்து நிறைய காரியங்கள் நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. நாம் அதற்குள் போக வேண்டாம். ஆனால் வேதத்தில் இந்த இடத்தில் குறிப்பிட்டிருக்குது என்ன? மெல்கிசேதேக் சாலமீன் ராஜா, he was a king, சாலமீன் ராஜா. அது மட்டும் அல்ல, அவன் யாராய் இருந்தான்? சாலமீன் ராஜாவில் இருந்த ஒரு ஹை பிரீஸ்ட், ஒரு பிரதான ஆசாரியனாக, கர்த்தருக்கு முன்பதாக ஒரு ஆசாரியனாக அவன்
இருந்தான். ஹல்லேலூயா. இதை தான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இதை இவனுக்கு யார் கொடுத்தது? ஆபிரகாம் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ன செய்கிறார்? நன்றி பலியாக, தேங்க்ஸ் கிவிங்காக இந்த காணிக்கையை தசம பாகமாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தசம பாகம் ஏன் கொடுக்க வேண்டும், ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது காரியம், ஹார்ட் ஆஃப் கிவிங்கில் நன்றி உள்ள இருதயமாய் நாம் கொடுக்க வேண்டும். தேங்க்ஃபுல் ஹார்ட்டோட தசம பாகத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம காணிக்கையை எடுக்கும் பொழுது பாக்கெட்டில் கைவிட்டு ஒரு காணிக்கை எடுத்து போடுறோம் பார்த்தீங்களா, நமக்குள்ள ஒரு உணர்வு வர வேண்டும், அட ஏதோ ஒரு காணிக்கை எடுத்து போடுறோம், அப்படி கிடையாது. The money that you have is given by God. நீங்கள் அதற்கு உழைத்திருந்தாலும் அந்த உழைப்பிற்கான பலத்தை ஆண்டவர் தருகிறார், அந்த உழைப்பிற்கான ஊதியத்தை ஆண்டவர் தருகிறார். அந்த ஒரு வேலைக்கு போகணுன்னா, நல்லபடியாக போயிட்டு வரணும்னா ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் தரணும். ரைட்டா? ஒரு வாகனம் நீ சேஃபாக போயிட்டு வரணும், கரெக்டாக? நல்ல ஒரு வேலையை தரணும், கரெக்டாக இல்லையா? இப்படியெல்லாம் இருந்தால்தான் உங்கள் கையில் காசே இருக்கும். இதெல்லாம் கொடுப்பது யார்? ஆண்டவர் தான் கொடுக்கிறார். நிறைய பேர் என்ன யோசிக்கிறோன்னா, என்னுடைய உழைப்பு, என்னுடைய பலத்தினால், என்னுடைய திறமையினால் நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய சம்பளம் பேங்க்கில் விழுது அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம் என்று யோசிக்கிறீர்கள். அப்படி கிடையவே கிடையாது. ஒரே நாளில் ஆண்டவரால் மாற்றிவிட முடியும் உங்கள் சூழ்நிலையை. ஒரே நாளில் மாற்றிவிட முடியும். சுகவீனமாய் ஆகிவிட்டால் போக முடியாது வேலைக்கு, வேலை போய்விட்டால் பணம் கிடையாது. அப்போ பாருங்க, உங்களிடத்தில் இருக்கும் பணமோ, உங்களிடத்தில் இருக்கும் வசதியோ, உங்களிடத்தில் பேங்க்ல வளர காசோ எல்லாம் கர்த்தர் உண்டாக்கினது. அப்போ நம்ம ஒரு வாட்டியும் ஆண்டவருக்கு தசம பாகம் பாக்கெட்லேருந்து எடுத்து போடுகிறோம், இல்லை எடுத்து கொடுக்கிறோம் என்றால் கர்த்தருக்கு நன்றி சொல்லும் இருதயத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். a thanksgiving heart. ஹல்லேலூயா. நன்றி சொல்லும் இருதயம் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு காணிக்கை போட்டாலும் அது ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஹல்லேலூயா. அது காசாதான் இருக்கும். ஆண்டவர் எதிர்பார்ப்பது அதிகமான பணத்தை நீங்கள் தசம பாகம் கொடுப்பது அல்ல. ஆண்டவர் எதிர்ப்பது நன்றி உள்ள இருதயத்தோடு எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அது அதிகமாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார் அவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. நன்றி உள்ள இருதயம், தேங்க்ஃபுல் ஹார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொன்று, நீங்கள் கொடுப்பது, ஆபிரகாம் கொடுத்தது யாருக்கு கொடுத்தார்? ஆசாரியனிடத்தில் கடவுளுக்காக கொடுத்தார், கர்த்தரின் ஆசாரியருக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அந்த இடத்தில் முதல்ல தசம பாகம் கொடுக்கும் பொழுது, ஆபிரகாம் அந்த இடத்தில் பிரித்து கொடுக்கும் பொழுது, அங்கே இருக்கிற அங்கெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பங்கு கொடுங்க. அவங்களாம் ஏழைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பங்கு கொடுங்க. இப்போ அவங்களாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பங்கு கொடுங்க. இப்படி செய்யவில்லை. அவன் செய்தது, முதலாவது கர்த்தருக்கு ஒரு பங்கை எடுத்து மெல்கிசேதேக்கிடத்தில் கொடுத்தான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் இந்த பங்கு கர்த்தருடைய பங்கு தான் என்று. ஹல்லேலூயா. பங்கு என்று நான் சொல்கிறேன் என்றால் இங்கே 10ல் ஒரு பங்கை கொடுத்தான் என்பதற்காக சொல்கிறேன். ஆனால் அது எல்லாமே கர்த்தர் தான் வெற்றி தந்தார். ஆபிரகாமுக்கு வெற்றி தந்தது யாரு? ஆண்டவர் தான் செய்தார். அவன் வெறுமே 317 பேரை வைத்து, பாருங்க 14ஆம் வசனம் படிங்க. சகல பொருள்களையும் 14 தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து போனான். பாருங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 318 பேரை வைத்து ஒரு பெரிய படையை அவன் வீழ்த்துகிறான். ஹல்லேலூயா. இது எதனால் நடந்தது, எப்படி நடந்தது என்று பார்த்தால், ஆண்டவர் அவன் பின்னாடி இருந்ததால் ஆண்டவர் அந்த வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுக்க வேண்டும் அப்படின்னா, ஆண்டவர் நம் பக்கமாக இருக்கிறார் என்றால் அதிகமான ஆள் பலனோ, அதிகமான பணமோ, அதிகமான செல்வாக்கோ, அதிகமான படிப்போ, அதிகமான திறமைகளோ அவசியம் கிடையாது. கர்த்தரால் ஒரு ஃபிஷர்மேன், ஒரு மீன் பிடிக்கிறவர்களை வைத்து ஊழியத்தை தொடங்க முடியும்.
பேதுரு மற்றவர்கள் எல்லாம் மீன் பிடித்தவர்கள், அவர்களை வைத்து ஊழியத்தை ஆரம்பித்தார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை வைத்து ஆண்டவர் ராஜ்யத்தை உருவாக்கினார், சிங்காசனத்தில் அமர வைத்தார். ஹல்லேலூயா. திறமைகள் அவசியம் கிடையாது, ஆண்டவர் திறமைகளை வளர்த்து கொடுப்பார். தானியேலுக்கு எந்த திறமையும் இல்லை, ஆனால் அங்கே அவன் பாபிலோனுக்கு போகும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க உதவி செய்தார். தானியேலுக்கு எல்லா ராஜாவுக்கு தேவைப்பட்ட எல்லா காரியத்தையும் தானியேலுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அவன் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான். அவன் ஆனால் போனது எப்படி? அடிமையாக போனான். அடிமையாக போன தானியேலை ஆண்டவர் எழுப்பி ராஜாவுக்கு அடுத்தபடியாக அமர செய்கிறார். ஹல்லேலூயா. அப்பாருங்க, திறமைகள், பணம், செல்வாக்கு, உன்னுடைய படிப்பு, இதெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக ஒன்றும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக உன்னுடைய இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த இருதயத்தை பார்த்து தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அதற்கு தான் இன்றைக்கு தலைப்பு, வானத்தை திறந்து பரலோகத்தை திறந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுக்கும் இருதயத்தை பார்க்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயம் என்ன என்பதை. ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா புடவைகள்லாம் பார்த்தீங்கன்னா, புடவை, நமக்கு ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏராளமாக இருக்கும். முக்கால்வாசி கட்டவே மாட்டோம்னு நினைக்கிறேன் அதெல்லாம். ரைட்டாக சிலதெல்லாம் பெட்டியிலே வச்சுருக்கோம், பெட்டியில் வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் கூட நிறைய பெட்டியில் வச்சுருக்கோம். அது எப்போ கட்டுவோன்றது நமக்கு தெரியல, ஆனால் வச்சுருக்கோம் எல்லாமே உள்ள. அது எப்பயாவது அது பயன்படும் அப்படின்னு. அதையெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு கூட என்னால் கட்ட முடியும்னு சொல்லி துணிமணி இல்லாமல் இருக்கும் ஏழைகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கொடுக்கலாம் அல்லவா? கொடுக்க மாட்டோம். அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா. ஹார்ட் ஆஃப் கிவிங் என்று சொல்லும் பொழுது உன்னிடத்தில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது தான். இப்போ நம்ம பேசுறதை எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கொடுங்கன்னு தான் பேசின்னு இருக்கோம். இயேசு கிறிஸ்து 5ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பேசும்பொழுது என்ன சொல்கிறார்? வாங்க அந்த பக்கம் போகலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பேசும்பொழுது, மலை பிரசங்கத்தில் பேசும்பொழுது என்ன சொல்றாரு? கொடுப்பதை பேசுகிறார் ஆண்டவர். அப்பொழுது உன்னிடத்தில் 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் படிங்க. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. பாருங்க, இப்போ பழைய ஏற்பாட்டில் அட்லீஸ்ட் 10ல் ஒரு 10 ட்ரெஸ் வச்சுருந்தா ஒரு ட்ரெஸ்ஸு கொடுன்றார். ரைட்டா? அதற்கு மீறியும் கொடுக்கலாம். தாவீது ஏராளமாக கொடுத்தான். ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுவதற்காக அவன் என்னென்ன வச்சுருந்தானோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சான். சாலமோன் சேர்த்து வச்சான், கட்டினான். அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் 10ல் ஒரு பங்கு மட்டுமல்ல, மனது, இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்குறார். அவளுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? ஒருத்தனை உன்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. வஸ்திரத்தை வேணும்னா அங்கி எல்லாத்தையும் கேட்டி கொடுத்துரு, பரவாயில்ல போட்டோம், நீ நடந்து போய் வீட்டில் போய் வேறு சட்டை போட்டுக்கொண்டாரு. ஹல்லேலூயா. கஷ்டம்தான். கஷ்டமான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் ராஜ்யத்தின் காரியத்திற்காக சொல்கிறார். ஹல்லேலூயா. உனக்காக நீ ஒன்று வைத்துக்காத, உனக்காக நான் தரேன், நீ கொடு அவர்களுக்காக, உனக்கு நான் தரேன்றார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் வாங்கிக் கொள்வது நல்லதா, இல்லை நீங்களே போய் கடையில் வாங்கிக்கிறது நல்லதா? கர்த்தரிடத்தில் கொடுப்பது சிறந்ததாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹார்ட் ஆஃப் கிவிங் தான் இங்கே. அதனால் நம்ம எல்லோரும் போகிறவங்கெல்லாம் சட்டையை கட்டி கையில் குத்துட்டு போய் நம்ம எல்லாம் பனியனோட அப்படியே சொல்லலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த இருதயத்தை உனக்குள்ளே உருவாக்கிக்கொள் என்கிறார் ஆண்டவர். அதனால் தான் ஆண்டவர் சொல்வது கொடு. அது பாருங்க 41 படிங்க. அதே மாதிரி 41. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. அப்ப ஆண்டவர் சொல்வது என்ன? மற்றவர்களுக்கு உதவி செய், ஆண்டவர் நிச்சயமாக உன்னை
உயர்த்துவார் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்தில் நாம் இந்த ஆதியாகமம் புத்தகத்தில் ஆபிரகாமை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் செய்தது என்ன? 10% கர்த்தருக்காக அவன் கொடுத்தான். ஹல்லேலூயா. அப்போ கொடுப்பதை தாண்டி ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இதை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் படிங்க. அதே ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாத ரட்சையின் பாறையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். பாருங்க, ஆபிரகாம் சொல்வது என்ன? சோதோமின் ராஜா என்ன சொல்றான் இந்த இடத்துல? ஆபிரகாம், நீ சண்டை போட்டு என்ன பண்ணனா என் ஜனங்களை எல்லாம் மீட்டு கொடுத்த, அதால நீ உன் பொருட்கள் எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். ஆமா, பொருட்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம், ஜனங்களை மட்டும் எனக்கு தந்துரு, என்னுடைய ஜனங்கள் மட்டும் தந்து பொருட்கள் நீயே வைத்துக்கொள் என்பது ஆபிரகாம் அதை செய்யவில்லை. நாம் இருந்திருந்தால் அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அதை நான் வச்சுக்கிறேன், ரைட்டு அப்படின்னு சொல்லி, இல்லை இருந்தாலும் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துன்னு போங்களேன், ஆனால் ஒரு 10 ட்ரெஸ் இருக்குது, இதில் ஒரு 4 ட்ரெஸ் எடுத்துன்னு போகலாம், பிரச்சனை இல்லை, நான் ஒரு இது வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ரைட்டா? வாய்ப்பு இருக்குது. அப்படியே இருந்தால் கூட என்ன பண்ணியிருப்போம், டேய் போய் தேடுதில்ல, அது நல்ல ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஒரு 4 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோ, மசாலா எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருப்போம். வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? நம்மளை போல் ஆட்கள் இருந்தால் அங்கே செய்வோம் அதை. ரைட்டா? அங்கே போய் தேடிப்பாரு, அது 2-3 ட்ரெஸ் நல்லா இருப்பாரு, அது மட்டும் எடுத்து வச்சுக்கோ, மற்றெல்லாம் எடுத்து கொடுத்துரு. இப்போ சாதம் ராஜா நீ எடுத்து போய் பார்த்தலாம், இது ஒரு 4 ட்ரெஸ் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம், நல்லா இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி இருதயத்தை நமக்கு இருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு முன்பதாக நான் எனக்கு இது வேண்டாம், எனக்கு வேணும்னா நான் ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கிறேன். அந்த இருதயத்தை பார், அதுதான் ஹார்ட் ஆஃப் கிவிங். அவன் என்ன செய்கிறான்? இந்த இடத்துல இருதயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன், அதை எடுத்து மெல்கிசேதேக் கொடுக்கிறான். மற்றவர்கள் கொடுக்கும் பொழுது உன் பங்கை நீ எடுத்துக்கொள்ளப்பா, நான் எனக்கு வேணும்னா ஐ வில் ஆஸ்க் காட், காட் வில் கிவ் மீ. கிரேட்டஸ்ட் ஆர்ட் ஆஃப் கிவிங். பாருங்க, ஏப்ரஹாம் wanted to become prosperous only by God. கர்த்தர் மூலமாக மட்டும்தான் அவன் செழிப்பாக மாற வேண்டும், கர்த்தரிடத்தில் மட்டும்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தானே தவிர சாலோமின் ராஜாவிடத்தில் கொடுக்க வேண்டிய பங்கில் பாதியை நான் வைத்துக் கொள்வேன் என்ற இருதயம் அவனுக்கு இல்லை. அதுதான் கிரேட்டஸ்ட் ஹார்ட் என்று சொல்கிறோம். அதனால் அவன் என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் எடுத்து சாலோமின் ராஜாவிடத்தில் உன் பங்கை நீ எடுத்துக்கொண்டு போ என்று சொல்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, இருதயத்தை நாம் புரிந்து கொள்வேன். நன்றி உள்ள இருதயத்தோடு கொடுக்க வேண்டும், கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றது, உன்னிடத்தில் இருப்பதை எல்லாவற்றையும் கொடு, ஜனங்களுக்காக நான் கொடுக்க வேண்டும். இப்போ நம்ம என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம்? உனக்காக எடுத்துக்கொள்ளி வைத்து நீ ஒன்றும் பண்ண போறதில்ல. நீ கர்த்தருக்காக கொடு, மற்றவர்களிடத்தில் கொடு, கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உனக்கு இருதயம் வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்ற விசுவாசம் உனக்கு வேண்டும் என்கிற. ஹல்லேலூயா. இது நான் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசித்தீங்க அப்படின்னா, கையிலேருந்து உங்ககிட்ட பிடுங்கி கூட எடுக்க முடியாது. கரெக்டாக இல்லையா? இதை நான் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கடைசி வரைக்கும் உங்ககிட்ட சண்டை போட்டு பிடுங்கி கூட எடுக்க முடியாது, ஒழிச்சு வச்சுருவீங்க எங்கேயாவது. ஆனால் இது நான் கொடுத்தாலும் ஆண்டவரிடத்தில் நான் வாங்கிக் கொள்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று நீங்கள் நினைத்தால் இருக்கிறதையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கையில் கொடுத்துருவீங்க. மற்றவர்களிடத்தில் போங்க, சந்தோஷமாக இருங்க, கர்த்தர் கொடுத்ததாக நினைத்து இருங்க, நான் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்கிறேன், ஆண்டவர் என்னிடம் கொடுப்பார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஹார்ட் ஆஃப் கிவிங்கில் பாருங்கள், விசுவாசம் அவசியம். ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று எடுத்து காணிக்கை எடுத்து அப்படி போகிறது கிடையாது. விசுவாசம் நமக்கு வேணும். என்ன விசுவாசம்? கர்த்தர் எனக்கு தருவார், என்னை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் கொடுப்பதில். அப்போ கர்த்தரிடத்தில் எப்பொழுது ஆண்டவர் வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிறேன்றாரு, நீ கொடு, அப்பொழுது நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் வெறுமை கொடுப்பதில்லை, அந்த கொடுப்பதில் ஒரு இது வச்சிருக்கிறேன், என்னன்னா நீ கொடுக்கும் பொழுது நான் உன் இருதயத்தை பார்ப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. the heart of giving தான் ரொம்ப முக்கியம். படிப்போம் நாம்
எபிரேயர் 7ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 7 verse 7. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகம் இல்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்குகிறான். பாருங்க, இதை யாரை பற்றி சொல்கிறது இந்த வசனம் என்றால், சிறியவன் பெரியவனிடத்தில் தசம பாகம் கொடுக்கிறான் என்றால் ஆபிரகாமை பற்றி தான் சொல்லியிருக்கிறது. ஆபிரகாமை பற்றி சிறியவனாய் இருக்கிறான் ஆபிரகாம், மெல்கிசேதேக் பெரியவனாய் இருக்கிறான், அவனுக்கு காணிக்கை தசம பாகத்தை ஆபிரகாம் தருகிறான் என்பதுதான் அங்கே போட்டிருக்கு. அப்ப பாருங்க, ஆண்டவர் தான் பெரியவர். நீ என்னதான் ஆபிரகாமாய் இருந்தாலும், இந்த தேசத்திற்கே நீ தகப்பனாய் இருந்தாலும், இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆளாய் இருந்தாலும், போரில் நீ வெற்றி பெற்ற ஆளாய் இருந்தாலும், நீ கர்த்தருக்கு முன்பதாக கொடுத்துதான் ஆக வேண்டும். கர்த்தர் முன்னாடி நீ பணிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் சொல்கிறது. நீ சிறியவன், கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் பெரியவர், கொடுத்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் சொல்வது, God and his spiritual authority greater and his promise is greater for the receiver. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ கொடுக்கும் பொழுது உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. கொடுப்பது இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் இந்த ஆதியாகமத்தில் பார்த்து கொண்டிருப்பது என்ன அப்படின்னா, கொடுக்கும் பொழுது வாலண்டரி ஆக்ட். அது ஒரு வாலண்டரியாக, தமிழில் என்ன சொல்கிறது வாலண்டரினா? ஒரு வலுக்கட்டாயமா இல்லை. வலுக்கட்டாயன்றது எப்படி வாலண்டரி ஆகும்? தானாய் முன் வந்து கொடுப்பது. தானாய் முன் வந்து கொடுப்பது என்பதுதான் நம்ம வலுக்கட்டாயமானது புடுங்கிறது தான். வலுக்கட்டாயமாக புடுங்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்து. தானாய் முன் வந்து கொடுப்பது தான் தசம பாகம் காணிக்கை. ஆண்டவர் உங்களிடத்தில் எதையும் கொடு என்று கேட்கவில்லை. ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ தசம பாகம் கொடுக்கிறாய், நீ கர்த்தருக்காக கொடுக்கிறாய், நீ எதை செய்தாலும், நீ சபைக்கு கொடுக்கிறியோ, இல்லை ஏழைகளுக்கு செய்கிறியோ, இல்லை யாருக்காவது கொடுக்கிறியோ, உன் மனது எங்கே வருகிறதோ அங்கு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. அதை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மனதிலிருந்து எந்த ஒரு பாரம் இல்லாமல் நீ வாலண்டரியாக மனதை விட்டு நீ தானாகவே கொடு என்கிறார். இட் இஸ் an act of voluntary act. ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல இவர்களுக்கு தான் கொடுக்கணுமா, அவருக்கு தான் கொடுக்கணுமா? சில பேர் யோசிக்க, IMTV ஊழியத்துக்கு தான் கொடுக்கணுமா, இந்த IM சாங்சுரி சபைக்கு தான் கொடுக்கணுமா, இவர்களுக்கு தான் உங்களுக்கு ஆண்டவர் யாரிடத்தில் ஏவுகிறார்களோ இவர்களிடத்தில் கொடு என்று ஆண்டவர் சொல்வார். அவர்களிடத்தில் கொடுங்கள் என்பது தான் வேத சத்தியம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்வதை செய்யுங்கள், மனிதன் கேட்பதை பார்க்காதீர்கள் என்றது. ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் கேட்பார்கள், காணிக்க கொடுங்க, பில்டிங் கட்டணும் காணிக்க கொடுங்க, இந்த மியூசிக் எக்யூப்மெண்ட் வாங்கணும் காணிக்க கொடுங்க, ஸ்பீக்கரை போடணும் காணிக்க கொடுங்க, அங்கே நாங்கள் போகிறோம், ஏழைகளுக்கு ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட போகிறோம், விதவைகளுக்கு அங்கே பண்ண போகிறோம், புடவை கொடுக்க போகிறோம், எல்லாம் கேட்பாங்க. கேட்கிறவர்களை பார்க்காதீர்கள், யாரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார்களோ அவரை பார்த்து கொடுங்கள். ஹல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் வாலண்டரி கிவிங் என்கிறார். கேட்கிறவர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள். ஊழியத்திற்கு காசு வேணுங்களாக ஏதாவது கட்டணம், நம்ம கூட சர்ச்சு கட்டினுக்கோம், என்கிட்ட கேட்டிங்கன்னா ஆமாங்கன்னு தான் சொல்வேன். ஆமாங்க, சர்ச்சு கட்டினுக்கோங்க, கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் கொடுங்கன்னு தான் சொல்வேன். ரைட்டா? அதை கொடுக்கிறவர்கள் ஆண்டவர் யாரை காட்டுகிறாரோ அவரிடத்தில் கொடுங்கள் என்பது தான். ஹல்லேலூயா. ரைட்டா? அதனால் ஆண்டவர் யாரை காட்டுகிறாரோ, யூ ஆஸ்க் காட் அண்ட் காட் வில் ஷோ யூ அ பர்சன். அந்த நபருக்கு கொடுங்கள். ஹல்லேலூயா. அதனால் நம்ம ஊழியத்துக்கு கொடுக்காமலாம் தெரியுதுங்க, கொடுங்க, ஆண்டவர் சொல்வார் கொடுக்கணும். ரைட்டா? ஸோ கொடுப்பதில் இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் வாலண்டரி ஆக்ட். அதுக்கு தமிழில் ஒரு நல்ல வார்த்தை இருக்குது, ஆக்சுவலாக அது சரியாக வரமாட்டேங்குது. அது தன் தன் ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்குது, எனக்கு சரியாக வரமாட்டேங்குது. ஆனால் நம்மை நினைக்காமல் கொடுப்பது தான் வாலண்டரி ஆக்ட். தன்னார்வம்,
ஆமாம், தன்னார்வமோடு கொடுப்பது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை. நமக்கு ஏன் தெரியுமா அந்த தமிழ் வார்த்தை வரமாட்டேன்னு இருக்குது, அந்த நம்ம பயன்படுத்துறதே இல்லை. எனக்கு எதுவோ இங்கிலீஷில் வருதுன்னு வச்சுக்கலாம், வாலண்டரி ஆக்ட். நான் தமிழில் தேடுறேன் பாருங்க, வார்த்தை வரமாட்டேங்குது. ஏன்னா அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்தினா தானே. தன்னார்வமோடு கொடுப்பது, அதுமாரி கொடுத்தா தானே. கையிலேயே வச்சுருந்தா கொடுக்குறேன் கொடுக்காமல் இருக்கிறதால அந்த இருதயத்துலேருந்து வரமாட்டேங்குது அந்த வார்த்தை. ரைட்டா? அடுத்தபடியாக பாருங்க, கொடுப்பது an act of worship, ஆராதனைக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அவன் கொடுக்கும் பொழுது, ரைட்டா, ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு கொடுக்கும் பொழுது அது ஒரு எந்த செயலாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா an act of worship ஆக இருந்தது, ஒரு ஆராதனைக்குரிய ஒரு செயலாக இருந்தது. ஏனென்றால் அவன் எப்படி வந்தான் பாருங்க, 18ஆம் வசனத்தில் 14:18 மெல்கிசேதேக்கு எப்படி வந்தான்? அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் உன்னதமான தேவனின் ஆசாரியன் மெல்கிசேதேக், சாலேமின் ராஜாவும் இருந்தான். அப்புறம் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தால் அங்க ஒரு கம்யூனன், முதல் ஒரு கம்யூனன் ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. அப்பமும் திராட்சரசமும் அங்கேயே பிற்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் அங்கே காட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் நிறைய இடத்துல நம்ம பார்த்தோம் என்றால், ஆண்டவரை எங்கே அந்த லாஸ்ட் சப்பரில் கூட பார்த்தீங்கன்னா அப்பத்தை பிட்டு திராட்சரசத்தை கொடுத்தார். பார்த்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல தசம பாகம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக அங்கே மெல்கிசேதேக் நடந்து கொண்டான். ஹல்லேலூயா. உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறான்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்தை பார்த்தவுடன் அவன் என்ன செய்கிறான்? வர்ஷிப், ஆராதனைக்குரிய இருதயம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. 10ல் ஒரு பங்கை எடுத்து மெல்கிசேதேக் இடத்தில் கொடுத்து விட்டான். ஹல்லேலூயா. அப்போ கொடுப்பது, கிவிங் இஸ் an act of worship, ஆராதனைக்குரிய ஒரு செயல். கொடுப்பது, கர்த்தருக்கு கொடுப்பது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பாக்கெட்டில் இருக்கிறத எடுத்து காணிக்கை டப்பாவில் போடுறோம் அப்படின்னா நோ, அது நீங்கள் இங்கே போடவே தேவையில்லை. உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீ கொடுக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். நீ எவ்வளவு கொடுக்கிற என்பது முக்கியம் கிடையாது, நீ எப்படி கொடுக்கிற, உன் இருதயம் என்னவாய் இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். கொடுக்கிற இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். கொடுக்கிற அமௌண்ட்டை ஆண்டவர் என்றைக்குமே பார்த்ததில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ an act of worship, an act of thanksgiving ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க. இதே போல் தான் எல்லா இடங்களிலும் அவனுடைய மகன், அவனுடைய பேரப்பிள்ளை எல்லாருமே பாருங்க. யாக்கோபு என்ன செய்கிறான் பாருங்க. ஜெனிசஸ், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை பாருங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு அமர்ந்து படுத்து கொண்டிருக்கிறான். ஒரு கனவை காண்கிறான். அவன் ஒரு கல்லை வைத்து விட்டு அந்த இடத்தில் ஒரு தலைவை வைத்து கொண்டு அவன் ஒரு கனவை காண்கிறான். என்ன செய்வது, எப்படி இதை இனிமேல் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அவன் லாபானிடத்தில் ஓடுவதற்காக பயணத்தில் இருக்கிறான். பயந்து கொண்டிருக்கிறான். என்ன செய்வது, இதுக்கு மேலே நமக்கு வாழ்க்கை என்னவா மாறப்போகுது, ஈசா நம்மை கொன்று விடுவானா என்று பயத்தில் இருக்கிறான். அப்பொழுது அவன் செய்த காரியம் என்ன பாருங்க. 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பாருங்க, ஆபிரகாம் செய்தான், ஈசாக்கு செய்தான், கடைப்பிடித்தான். அவனுடைய பேரப்பிள்ளை யாக்கோபும் இதை செய்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறான். என்ன செய்கிறான்? தேவரீர், நான் 10ல் ஒரு பங்கை உமக்காக நான் கொடுக்கிறேன் என்று எல்லாவற்றிலும் உடன்படிக்கை செய்கிறான். யாரு? யாக்கோபு. ஹல்லேலூயா. அப்போ காணிக்கை கொடுப்பது, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ கொடுக்கும் பொழுது ஒரு உடன்படிக்கையை கர்த்தரிடத்தில் செய்து கொள். இதை நான், ஆண்டவரே, இதை நான் செய்கிறேன் உமக்காக, இதை நான் உடன்படிக்கையை செய்து கொள்கிறேன் என்று கர்த்தரிடத்தில் நீ ஒரு உடன்படிக்கையை செய்து கொள் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க,
யூ மேக் அ கவனன்ட் வித் காட். ஒரு உடன்படிக்கையை நீ செய்து கொள். என்னிடத்தில் நிறைய பேர் வருவார்கள் ஜெபம் செய்வதற்கு, நிறைய பேர் வருவார்கள் நிறைய காரியத்துக்கு. அப்பொழுதெல்லாம் நான் அவர்களிடத்தில் கடைசியாக ஒரு விஷயத்தை எப்பொழுதும் சொல்வேன், கர்த்தருடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொள் என்று. மேக் அ கவனன்ட் வித் காட். என்ன உடன்படிக்கை? எது இருந்தாலும், ஆனால் கொடுப்பதற்காக ஒரு உடன்படிக்கை செய்து கொள் என்று சொல்வேன். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால், பணம் மட்டும் அல்ல. இது இந்த நான் எப்பொழுதும் சொல்லுவேன் அவர்கிட்ட, நேரத்தை ஆண்டவர் கொடுக்கலாம். காலையில் 5 மணிக்கு எழுந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட, காலையில் 5 மணிக்கு எழுந்து நேரத்தை கொடு ஆண்டவருக்கு. உனக்கு கஷ்டமான நேரம் அது, எழுந்து என்னாலலாம் ஜெபம் பண்ண முடியாது, ஆண்டவருக்கு கொடு. உன் நேரத்தை கொடு, உன்னுடைய பலத்தை கொடு, உன்னுடைய ஓட்டத்தை ஆண்டவருக்கு கொடு. பணம் தான் இங்கே கொடுக்க வேண்டும் என்பது இல்லை, இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீ என்ன கொடுக்க போகிறார்? ஹல்லேலூயா. அதை நான் இப்போ உட்காந்துக்கிற சுரேஷ்கிட்டே நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? கர்த்தருக்கு கொடு. ஆனால் சண்டே பயங்கர பிஸி, டைட்டு, அந்த இது அது கேட்பாங்க, இதை கேட்பாங்க. கர்த்தருக்காக உன் நேரத்தை கொடு. எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நேரத்தை கர்த்தருக்காக ஒதுக்கு. அப்பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். பிகாஸ் God does not see what you are giving, God sees how your heart is. நீ உன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார், கொடுக்கும் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தருக்காக கொடு. என்னிடத்தில் வருகிற எல்லா இடத்தையும் இதுதான் சொல்கிறேன், மேக் கவனன்ட் வித் காட். கர்த்தருடன் ஒரு உடன்படிக்கையை நீ செய்து கொள். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார். ஹல்லேலூயா. அப்போது பர்சனல் வாவ், ஒரு பர்சனலாக ஒரு உடன்படிக்கையை செய்து கொள். இந்த டிசம்பர் மாதம் கூட ஒரு அற்புதமான ஒரு மாதம். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் ஒரு வாக்குத்தத்த வசனத்திற்காக தேடிக்கொண்டிருப்பார்கள். வருஷம்லாம் விட்டுருவோம். ஏட்டா என்னையும் சேர்த்துக்க தான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இவருக்கு எல்லாமே விட்டுருவோம். ஆனால் டிசம்பர் மாதம் ஒரு தேடுதல் வேட்டை இருக்கும். எதுக்கு அப்படின்னா, ஊழியக்காரர்கள் முக்கியமாக. எதுக்கு அப்படின்னா, என்னப்பா எங்கேப்பா ஆளக்கணும் அப்படின்னு. இல்லை, ஒரு 5 நாள் உபவாசத்தில் இருந்தேன். என்னப்பா ஒரு வசனம் ஆண்டவர் பேசணும் அப்படின்னு. தப்பு கிடையாது, நான் யாரையும் எது சொல்ல, நானே நானே இருந்து தான் அந்த வசனத்தை இந்த கேலண்டருக்காகவும் நம்மளுடைய அடுத்த வருஷம் உபவாசம் ஜெபித்து ஒரு வசனத்தை எடுத்தேன். இந்த மாதத்தில் சொல்வது என்ன? இட்ஸ் a good month. டிசம்பர் மாதம் இஸ் a good month. ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, அடுத்த வருஷம் எனக்கு நீங்கள் இதை செய்யுங்க ஆண்டவரே, நான் இதை கொடுக்குறேன் ஆண்டவரே என்று. ரைட்டா? இதை தான் செய்ய போகிறேன் என்று நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல. எதை வேண்டாலும் ஆண்டவருக்கு கொடுங்கள், ஆனால் கொடுப்பதில் இருதயத்தில் இருந்து கொடுங்கள். என்னால் இது கொடுக்க முடியாது, ஆனால் கர்த்தருக்காக உடன்படிக்கை செய்கிறேன், இதை நான் கொடுக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அப்பொழுது உடன்படிக்கை செய்ததை ஆண்டவரிடத்தில் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் அடிக்கடி என் மனைவி கிட்ட சொல்வேன், நீ ஏதாவது உடன்படிக்கை செய்து இருந்தால் கர்த்தருக்கு அதை செய்து விடு. ஆமாங்க, இதை மறந்துட்டேங்க, தயவுசெய்து செய்து விடு அப்படின்பேன் நான். இதை நீ ஆண்டவருக்கு சொல்லி எப்போ சொன்னேன்? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், மறந்துட்டுப்பேன். தயவுசெய்து செஞ்சிரு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, உடன்படிக்கை செய்த நீ மறந்திருக்கலாம், ஆனால் உடன்படிக்கையோடு செய்த ஆண்டவர் நீ செய்த உடன்படிக்கையை மறப்ப ஆண்டும் அல்ல. அவர் he will not forget the covenant that you made with God. ஒருவேளை நீ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு கூட ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கலாம், நீ மறந்துட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை மறக்க மாட்டார். he remembers the covenant you did. அப்பொழுது அதை he will remember, அதை எதிர்பார்ப்பார். உடன்படிக்கை என்னோடு பர்சனலாக நீ எனக்கு உடன்படிக்கை செய்தாயே, அன்னைக்கு முட்டி போட்டு அழுது ஒப்பு கொடுத்து இதை நான் செய்கிறேன் என்று சொன்னாயே, என்ன நடந்தது என்று ஆண்டவர் ஞாபகம் வைத்து கேட்பார். பிகாஸ் இட் வாஸ் பர்சனல். ரொம்ப பர்சனலாக நீங்கள் முட்டி போட்டு ஆண்டவர் இடத்தில் சொன்ன ஒரு விஷயம். பொதுவாக 10 பேருக்கு மத்தியில் நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு மைக்கை பிடிச்சி சொல்ல, ரொம்ப அழுது அன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நான் இதை செய்ய போகிறேன் என்று நீ பர்சனலாக ஆண்டவர்கிட்ட சொன்னது, ஆண்டவர் அதை ஞாபகம் வைத்து கொண்டிருப்பார். நீ மறந்து விடலாம். ஆண்டவரிடத்தில் ஞாபகப்படுத்தி கேளுங்கள். இன்றைக்கு கொடுக்கும் இருதயம் வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன நான் நிறைய சொல்லியிருக்கலாம். கடந்த ஒரு 30 வருஷமா 40 வருஷமா 20 வருஷமா என்ன சொல்லியிருக்கேன்னு எனக்கே தெரியல, ஞாபகம் எனக்கு படுத்துங்க. ஒருவேளை நான் உடன்படிக்கை செய்திருந்தால் இந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே என்று. ஹல்லேலூயா.
இன்னொரு விஷயம் இருக்குது, உடன்படிக்கையை செய்தால் ஆண்டவர் மறக்க மாட்டார். நீங்கள் மறந்தாலும் ஆண்டவர் அங்கே இழுத்துன்னு வந்து நிற்பார். ஹல்லேலூயா. அதை கொண்டு வருவார். அதற்கு நானே ஒரு சாட்சியாக இருக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எனக்கு 8 நாள் இருக்கும் பொழுது ஒரு சர்ச்சில் ஒப்பு கொடுத்துட்டாங்க, இவன் ஊழியக்காரனாக தான் வரணும் ஆண்டவரேன்னு. அதை அவங்க சொல்லவே இல்லை ரொம்ப நாளாக. அப்புறம் ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகு தான் எனக்கு தெரியுது, 8 நாள்லேயே ஒரு கமிட்மெண்ட்டு எங்கள் அம்மா பண்ணிட்டுக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார், 37 வயசு வரைக்கும் அப்படி இப்படி விட்டு வச்சுருந்தார். 37 வயசுக்கு அப்புறம் விடவே இல்லை. தம்பி நீ எங்கேயும் போகாத, இங்கே வந்து சேருன்ட்டார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுறாரு, உடனே 20 வயசில் கூட்டின்னு வந்து என்னை நிற்க வைக்கல, 25 வயசில் கொண்டு வந்து வரல. ஒரு நேரம் காலம் தேடிக்கொண்டே இருந்தார். அப்பொழுது அவர் ஞாபகம் வைத்து கொண்டார், ஊழியத்திற்காக என்னை அழைத்து கொண்டு வந்து ஊழியத்தில் நிற்க வச்சிட்டார். ஹல்லேலூயா. இப்படி நடக்கும் என்று எனக்கே தெரியாது. நான் வந்து இப்படி இருப்பேன், இந்த ஊழியத்தை செய்வேன் என்று எனக்கே தெரியாது. ஏனென்றால் உடன்படிக்கை செய்தவர் ஒருவர், ஆனால் அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார், என் மூலமாக நிறைவேற்றிவிட்டார். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் உடன்படிக்கை செய்தால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அதை ஞாபகம் வைத்துக்கொண்டு தலைமுறையாக அதை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. த ஹார்ட் ஆஃப் கிவிங். யாக்கோபை பற்றி பார்த்தோம். யாக்கோபு என்ன பண்ணுறான், அந்த முடிச்சிடலாம், படிங்க. 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் என்ன பண்ணுறான், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆமாம், பொருத்தனை பண்ணி கொண்டான். அது 20ஆம் வசனத்துலேருந்தே படிச்சிங்கன்னா அவன் ரொம்ப ஒரு உடன்படிக்கையில் ஆரம்பிப்பான் பாருங்க. 20ஆம் வசனத்தில் படிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். அப்போ யாக்கோபு செய்தது என்ன, அவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறான். அவனுக்கு என்ன அன்னைக்கு தேவைப்பட்டதோ, நடக்காத ஒரு விஷயத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். மறுபடியும் என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நான் வர வேண்டும், என்னை ஈசா ஏற்றுக்கொள்ள வேண்டும், என் தகப்பன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரே இதை செய்யுங்கள் என்று எப்போ கேட்குறான். இன்னும் அவன் லாபானிடத்தில் போகவே இல்லை. லாபானிடத்தில் போவாத்துக்கு முன்னாடியே அவன் இந்த உடன்படிக்கையை கர்த்தருடன் செய்கிறான். அந்த வாசலில் பெத்தேல் என்ற இடத்திலேயே செய்கிறான். கர்த்தரே, நான் மறுபடியும் திரும்பி வர வேண்டும், மறுபடியும் என் தகப்பனிடத்தில் வர வேண்டும், எனக்கு மறுபடியும் இதை செய்து கொடுங்கள் என்ற ஒரு உடன்படிக்கை செய்கிறான். ஹல்லேலூயா. லாபானிடத்தில் போய்விட்டு சொன்னால் அது வேற விஷயம். போவாத்துக்கு முன்னாடியே சொல்கிறான், வாசல்லே அங்கேயே நின்று, வாசல் படியிலே நின்று சொல்கிறான், பெத்தேல்லையே, ஆண்டவரே என்னை மறுபடியும் கொண்டு வாருங்கள், என்னை ஆசீர்வதிங்கள் என்று. அதுதான் ஹார்ட் ஆஃப் கிவிங். ஹல்லேலூயா. கர்த்தருடன் ஒரு உடன்படிக்கை செய்யுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர், இந்த வேலையை நீ தந்ததற்காக நன்றி ஆண்டவரே.
தேவனே, கொடுக்கும் இருதயத்தை அப்பா கத்தாவே எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் கொடுக்க, அப்பா ஒரு ஆராதனையாக அப்பா தேவரீர் கத்தா ஒரு வாலண்டரியாக கத்தாவே தேவரீர் அப்பா அதை உமக்கு கொடுக்க நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. உமக்காக அப்பா தேவரீர் உம்முடைய ஊழியத்திற்காக, உம்முடைய பிள்ளை உம்முடைய சேவைக்காக தேவரீர் நாங்கள் கொடுக்கும் இருதயத்தை தாங்க ஆண்டவரே. தேவரீர் அப்பா நீங்கள் விசுவாசத்துடன் அப்பா தேவரீர் நாங்கள் கொடுக்க, தேவரீர் அப்பா நீர் எங்களை பார்த்து கொள்வீர். இம்மட்டும் எங்களை பார்த்து கொண்ட ஆண்டவர் இனிமேலும் எங்களை பார்த்து கொள்வீர் என்ற விசுவாசத்துடன் தேவரீர் நாங்கள் கொடுக்க நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. கொடுக்கும் இருதயத்தை தாங்க ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்தி இம்மட்டுமாக எங்களை ஆசீர்வாதத்துக்காக நன்றி. எங்களை ஒரு உடன்படிக்கையில் கொண்டு வாங்க ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க தேவரீர். ஒவ்வொருத்தரும் கத்தாவே தேவரீர் அப்பா ஒரு உடன்படிக்கையை செய்கிறார்கள் ஆண்டவரே தேவரீர். அந்த உடன்படிக்கையை செய்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க தேவரீர் கத்தாவே தேவரீர். அப்பா வழி நடத்துங்க அப்பா தேவரீர். இந்த நேரத்தில் கூட கத்தாவே தேவரீர் அப்பா உம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் மற்றவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தேவரீர். அப்பா ஒவ்வொருத்தரும் தேவைகளை சந்தித்தரலுங்க. பல தேவைகளோடு ஆண்டவரே இன்னைக்கு நிறைய பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளை சந்தித்தரலங்க ஆண்டவரே. அப்பா கொடுக்கும் இருதயம் உங்களுக்கும் பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே தேவரீர். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கிறதுலே பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் யார் அப்படின்னா நீங்கள் தான் ஆண்டவரே. கொடுப்பதில் அப்பா தேவரீர் உம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் கொடுத்தீரே. அதுதான் உலகத்திலேயே சிறந்ததாக இருக்கிறது. மிகவும் அற்புதமான ஒரு காரியம் தேவரீர். அப்பா நீர் அப்பா உம்முடைய மகனை உம்முடைய பிள்ளையை கத்தாவே தேவரீர் எங்களுக்காக அனுப்பினீரே ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவை அனுப்பினீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே தேவரீர். அப்பா நாங்கள் கொடுப்பதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆனால் நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரையினே எங்களுக்காக கொடுத்து விட்டீர் ஆண்டவரே. தேவரீர் எங்களை வழிநடத்தி பலப்படுதுங்க, ஆசீர்வதிங்க தேவரீர். ஒவ்வொருத்தரையும் இங்கே தாங்கி வழிநடத்துங்க, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க தேவரீர். இந்த மாதத்தில் கத்தாவே அப்பா எல்லார் குடும்பத்திலும் சமாதானம் சந்தோஷத்தை தாங்க அப்பா. நினைத்த காரியங்கள் அவர்கள் குடும்பத்தில் நடக்க கத்தாவே, அது நினைத்த காரியங்கள் அவங்க குடும்பத்தில் நடக்க நீர் கிருபை தாங்க ஆண்டவர். வழிநடத்தி பலப்படுத்துங்க, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம்முடைய இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.